மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். சார், ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சுலபமா இருக்கணும், எந்த ஊர்ல இருந்தாலும் நாம் பண்ணணும். என்ன சார் பண்ணலாம்? வெந்நீர் குடிச்சா போதுங்க. எல்லாரும் கேட்பாங்க, என்னது வெந்நீர் குடிச்சா ஆரோக்கியமா இருக்க முடியுமா? வெந்நீர் குடித்தால்தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்முடைய கலாச்சார மாற்றங்கள் ஏற்படும் போது நிறைய விஷயங்களை நம்ம மறந்துட்டோம் இல்லையா? அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா காலை எழுந்த உடனேயே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வெந்நீர் கொடுப்பாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னுடைய குழந்தை பருவத்துல எல்லாம் நாங்கெல்லாம் காலையில எழுந்துக்கிறோம்னா என்னுடைய தாத்தாவுக்கு ஒரு பெரிய சொம்பு நிறைய வெந்நீர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கும், அது தொட்டாலே சொம்பு சுடும். எங்களுக்கெல்லாம் ஒரு கிளாஸ்ல கொடுப்பாங்க. இந்த வெந்நீர் குடிச்ச அடுத்த 1/2 மணி நேரத்துல என்ன ஆகும்னா நல்லா ஏப்பம் வரும், வயிற்றுல இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியில போயிடும். கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே எங்க ஃபேமிலியில நாங்க யாரும் உணர்ந்ததே கிடையாது. என்ன காரணம்னா, எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் காலையில 7 மணிக்கு, காலையில 5 மணிக்கு இதை கொடுப்பாங்க. காலையில 5:30 6 o'clock நாங்க ரெடி ஆயிடுவோம். 6:30க்கு நல்ல பெரிய சோறு, ஒரு பெரிய தட்டு ஃபுல்லா சோறை போட்டு பள்ளம் தோண்டி சாம்பார் ரசம்லாம் போட்டு குழம்பெல்லாம் போட்டு ஃபுல் மீல் சாப்பிட்டு போவோம். இப்பவும் யோசிச்சு பாக்குறேன், அப்ப இருந்த ஒரு ஆரோக்கியம் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா இன்னைக்கெல்லாம் நாங்க வீட்டுல யாருக்கிட்டையாவது சுடுதண்ணி கேட்டா செஞ்சு கொடுக்கறதுக்கும் ஆள் கிடையாது, எங்களாலையும் செஞ்சுக்க முடியறது இல்லை. சோ இன்னைக்கு வீட்டுல இருக்கவங்க நம்ம எல்லாருமே சுடுதண்ணிய சாப்பிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பயன்கள் என்னங்கிற 10 பயன்களை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், காலையில எழுந்த உடனே வெந்நீர் குடிச்சோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த உணவு குழல்ல தேங்கி இருக்கக்கூடிய சளி கழிவு எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் ராத்திரி நம்ம சாப்பிட்ட உணவுகளோட மீதமா வயத்துல ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வாஷ் பண்ற மாதிரி, எப்படி காலையில எழுந்து வீட்டை பெருக்கி தொடச்சி நம்ம தண்ணீர் போட்டு கழுவுறோமோ அந்த மாதிரி வாயிலிருந்து ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் காலையில எழுந்த உடனே ஒரு 400 மில்லி வெந்நீரை நீங்க குடிச்சீங்கன்னா வெளியே வந்து விடுவதை பார்க்க முடியும். ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா, காலையில எழுந்து ஒரு 400 ml சுடுதண்ணிய நீங்க குடிச்சீங்கன்னா நீங்க 400 மில்லி குடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட வயிறு கலக்கி உடனே டாய்லெட்டுக்கு ஓடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு குடலுடைய அலை இயக்கத்தை அது அதிகப்படுத்துவதை பார்க்க முடியும். எப்பவுமே நம்ம சாப்பிடும் போது வெந்நீர் தாங்க குடிக்கணும். ஆயுர்வேதத்துல ஆயுர்வேத ஹிதோபதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம், அதாவது நல்லா வாழறதுக்கு ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள், சுலபமான விஷயங்களை பத்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம். சாணக்கிய நீதி மாதிரின்னு சொல்லலாம். சாணக்கியர் நீதி பரிபாலனம், நாடுகளை பரிபாலனம் செய்யும் போது ஒரு சட்டத்திட்டம் எப்படிலாம் இருந்தா நல்லதுன்னு கொடுத்திருக்காருல, அந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களை தொகுத்து இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் ஆயுர்வேத ஹித உபதேசம்னு சொல்லுவோம், நல்ல உபதேசங்கள். இது இந்த ஒரு புக்கை ஃபாலோ பண்ணாலே நம்ம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு தாத்பரியம். அந்த புத்தகத்துல ஒரு சாப்டர் டெடிகேட்டட் ஃபார் ஹாட் வாட்டர். நீங்க சுடு தண்ணி குடிச்சா உங்களுக்கு என்னது அப்படின்னு சொல்லக்கூடியது. சுடு தண்ணீர் அப்படிங்கிறது தப்பான வார்த்தை, சுடு நீர் அப்படிங்கிறது தான் நல்ல வார்த்தை. தண்ணீர்னாலே தன் அப்படின்னாலே குளுமைன்னு அர்த்தம். சுடு நீர் அப்படிங்கிறது தான் ரைட் வேர்டு. அப்ப சுடுநீர் குடிச்சா என்ன நல்லது நடக்கும்னு சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், உங்களோட வயிறு நல்லா கிளீன் ஆகும். செகண்ட் திங், உங்களோட ஜீரண மண்டலம் நல்லா பலப்படும். இந்த ஜீரண மண்டலம் பலப்பட்டா நமக்கு ஏன் நோய் வரப்போகுது சொல்லுங்க. மூன்றாவது, ஈரல், நம்மளோட லிவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன சாப்பிடணும்? கரிசலாங்கண்ணி சாப்பிடணுமா, அல்லது கீழாநெல்லி சாப்பிடணுமா, மணத்தக்காளி சாப்பிடணுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எதுவுமே வேணாம். காலையில எழுந்த உடனே ஒரு 300 ml சுடுநீரும், ஒவ்வொரு நேரம் உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு கிளாஸ் 200 மில்லி வெந்நீரும் சாப்பிட்டீங்கனாலே போதும். சுடுநீருங்கிறது சூடா குடிக்கிறது, வெந்நீருங்கிறது வெது வெதுப்பாக நம்ம குடிக்கிற பொறுமையில சாப்பிடுறது. சோ இந்த வெந்நீரை நீங்க சாப்பிட்டீங்கனாலே லிவர் நல்லா ஃப்ளஷ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த நாக்குக்கும் நம்மளுடைய கணையத்துக்கும் சம்பந்தம் உண்டுங்க. இப்ப நாக்குல நீங்க ஒரு கசப்பு சுவையை வைக்கிறீங்கன்னா உடனே ஒரு அமிலத்தை உடம்பு சுரக்கும். நாக்குல இனிப்பு வைக்கிறீங்கன்னா ஒரு அமிலம் சுரக்கும். துவர்ப்பு சாப்பிட்டா ஒரு மாதிரி, உப்பு சாப்பிட்டா ஒரு மாதிரி, காரம் சாப்பிட்டா ஒரு மாதிரி. இந்த அறுசுவையும் நம்ம நாக்குல படும்போதே நம்மளோட செரிமான மண்டலம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப ஒரு சுவையான உணவு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இனிப்பு சாப்பிடுறீங்க ஃபர்ஸ்ட் சாப்பாடுல, அடுத்து நீங்க சாம்பார் சாதம் சாப்பிடுறீங்க. அப்ப இது ரெண்டு வேறு சுவை வருது இல்ல. அப்பதான் நாங்க சொல்லுவோம், ஒரு இனிப்பு ஒரு உணவை ஒரு 3 கவலம் 4 கவலம் உணவை சாப்பிட்ட பிறகு ஒரு வாய் வெந்நீர் குடிங்கன்னு சொல்லுவோம். அப்ப அந்த நாக்கு கிளீன் ஆகும்.
அடுத்த சுவை நீங்க சாப்பிடும்போது அமிலம் சுரப்பது உடலால் நன்றாக கிரகிக்க முடியும். அப்ப என்ன ஆகும்? உடம்பு நல்ல தேவையான அமிலங்களை சுரந்து உடம்பு ஜீரணமாகத்துக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யறத பார்க்க முடியும். சோ உண்ணும் போது போஜனேச்ச அமிர்தம் வாரின்னு சொல்லுவோம். சாப்பிடும் போது இந்த நாவுடைய சுவையை கூட்டுவதற்கு ஒரு வாய் வெந்நீர் குடிப்பது அப்படிங்கிறது ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவு பலன் கொடுக்கும். சக்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வெந்நீருக்கு உண்டுங்க. அதிசயமா இருக்குல்ல, ஆனா அதுதான் உண்மை. உங்களோட வயிற்றுக்குள்ள சாப்பாடு போய் எவ்வளவு நேரம் தங்குதோ, எவ்வளவு நேரம் அதை அடைபட்டு அரைக்கிறதுக்கும் நொதிக்கிறதுக்கும் நேரம் எடுக்குதோ, அந்த அளவுக்கு சர்க்கரையுடைய தன்மை ரத்தத்துல அதிகமாகும். இதே நீங்க உணவு சாப்பிடும் போது வெந்நீர் குடிச்சீங்கன்னா அது உடம்புக்குள்ள போய் என்ன பண்ணும்? செரிமானத்தை நல்லா தூண்டும். சீக்கிரமா வயிறிலிருந்து அந்த உணவு மூவாயி சிறுகுடல் பெருகுடலுக்கு சென்று வேகமான ஜீரணத்தன்மையோடு உடல் அதுல இருக்கும்போது உங்களுக்கு சர்க்கரையை குறைப்பதற்கு வெந்நீரே ஒரு சிறந்த ஊக்கியாக இருக்கிறத பண்ணுவோம். கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம், வினையூக்கி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் 5th யூஸ். வினையூக்கினா என்ன? நேரடியா அதனால எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனா வயிற்றுக்குள்ள போய் சில அமிலங்களோடு கலக்கும் போது புதிய பொருட்களை உருவாக்கி வேகமாக அந்த வேலையை செய்ய வைக்கக்கூடியதுக்கு தான் கேட்டலிஸ்ட்னு பேரு, வினையூக்கின்னு பேரு. இப்ப நாங்க தங்கம்லாம் நம்ம உருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா அதுல சில கெமிக்கல்ஸை போடுவாங்க. அது போட்டா என்ன ஆகும்? அந்த கெமிக்கல்ஸ் உள்ள போய் தங்கத்துல கலந்து தங்கத்துடைய உறுதித்தன்மையும் தங்கத்துடைய பளபளப்பு தன்மையும் மீட்டு கொடுக்கறதுனால அது பெரிய மாற்றத்தை கொடுக்கறத பார்க்க முடியும். இந்த வினையூக்கி அப்படிங்கிறது நம்ம சுலபமாக செய்யக்கூடிய வினையூக்கி எதுன்னு பாத்தீங்கன்னா வெந்நீர் தான். நீங்க நல்ல சுடுதண்ணியோட நீங்க சுடுநீரோட நீங்க சாப்பிட்டீங்கன்னா போதும், அவ்வளவு அழகாக ஒரு கேட்டலிஸ்டா அது ஒர்க் ஆகுறத நம்ம பார்க்கலாம். 6வது, யாருக்கெல்லாம் உடல் வலி இருக்கோ, உடம்பு வலியை குறைக்கிறதுக்கு வெந்நீர் சாப்பிட்டா போதும். நிறைய மூட்டு வலி, முடக்குவாத நோயோடு நிறைய பேர் என்ன பார்க்க வருவாங்க. ஐயா என்னால நடக்கவே முடியல, சேர்ல இருந்து நான் எழுந்து நின்று நடக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, எனக்கு ஏதாவது உதவிகள் செய்யுங்க, எனக்கு அந்த வலியை குறைக்க ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா மருந்து கொடுங்க சார் அப்படிம்பாங்க. நான் எழுதி கொடுப்பேன் என்னோட பிரிஸ்கிரிப்ஷன்ல, தினமும் 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை 300 மில்லி சூடான நீர் பருகவும் அப்படின்னு எழுதி கொடுப்பேன். கும்பகோணத்துல ஒரு பாட்டிக்கு அது படிச்ச உடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன சார், நான் 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க என்னமோ விளையாட்டா எழுதி கொடுக்குறீங்கன்னா. சொன்ன இதுதாமா பெஸ்ட் மருந்து. நீங்க முடக்குவாதத்துக்கு சாப்பிட்ற வலி மாத்திரையை விட ஸ்டீராய்டு மருந்தை விட நீங்க எவ்ரிடே 3 hours once 300 ml நல்லா கொதிக்கிற சூடுல இருக்கக்கூடிய வெந்நீரை சாப்பிடுங்க. ஒரு வாரம் சாப்பிடுங்களேன், அப்புறம் வலி எப்படி இருக்கு பாருங்க, எனக்கு போன்ல பேசுங்க. ஒரு வாரம் கழிச்சு போன் பண்ணி சொன்னாங்க, என்ன சார் வெந்நீர் குடிச்சா வலி குறையும் நீங்க சொல்லும் போது நான் நம்பல, ஆனா இப்ப வெந்நீர் குடிச்சா எனக்கு உடம்பே லேசா இருக்கு, நல்ல உடம்பு கதகதப்பா இருக்கு, ஸ்வெட் ஆகுது, மூட்டுகள்ல இருக்கக்கூடிய இறுக்கம்லாம் எனக்கு குறைஞ்சு போச்சு சார், வெந்நீர்ல இவ்வளவு மாற்றம் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா உண்மை அதுதான். வெந்நீரை நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுடைய முடக்குவாத வலிகளும் மூட்டு வலிகளும் தசைநார்களுடைய அழுத்தமும் இறுக்கமும் கூட மறைந்து போறதை நம்ம பார்க்க முடியும். 7வது, இன்றைக்கு சக்கரை நோயை கட்டுப்படுத்த வெந்நீர் சிறந்த மருந்து அப்படின்னு சொல்ற மாதிரி ரத்த கொதிப்புக்கே வெந்நீர் ஒரு சிறந்த மருந்துங்க. இன்னைக்கு யாரெல்லாம் ஹைப்பர் டென்ஷன் அன்கண்ட்ரோல்டு பிளட் பிரஷர்னால அவதிப்பட்டு இருக்கீங்களோ, எவ்ரி 3 hours once 300 ml சுடுநீர் குடிங்க. நல்லா கொதிக்கிற டீ குடிக்கிற மாதிரி நல்லா ஹாட் வாட்டர் குடிங்களேன். குடிச்சிட்டு உங்களோட பிளட் பிரஷர் பாருங்க. குடிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 150 160 இருக்கும். குடிச்சு முடிச்ச பிறகு உங்க பிளட் பிரஷர் பாருங்க, அவ்வளவு மாற்றம் வரதை நம்ம பார்க்க முடியும். நம்ம யோசிப்போம், ஏன்னா சுடுதண்ணி குடிச்சா எங்கேயாவது பிளட் பிரஷர் குறையுமாங்க, என்ன சார் சொல்றீங்கன்னு. ட்ரை பண்ணி பாருங்களேன், காசா பணமா என்ன. இப்போ ஒரு வாரம் குடிங்க, எவ்ரி 3 hours once சுடுநீர் குடிங்க. 8வது நாள் உங்களோட பிளட் பிரஷர்ல என்ன சேஞ்ச் இருக்கு பாருங்க. பிளட் பிரஷர் மாத்திரையை நான் நிறுத்த சொல்லல, பிளட் பிரஷர் மாத்திரை சாப்பிட்டோம் கண்ட்ரோல் இல்லாத பிளட் பிரஷரோட அவதிப்படுபவர்கள் நீங்க யார் இருக்கீங்களோ பாருங்க, நல்லா குறையறத பார்க்கலாம். உடம்பு எடை குறையறதுக்கு இன்னைக்கு வெந்நீரை விட சிறந்த மருந்து இருக்கான்னு பாருங்க. நீங்க இந்த ட்ரிப்ளிகேன் போனீங்கன்னா நிறைய பெருமாள் கோயிலை சுற்றி அக்ரஹாரங்கள் இருக்கிறத பார்க்கலாம். இந்த அக்ரஹாரங்கள்ல இருக்கக்கூடிய வயதான தம்பதிகள், ஒரு 80 வயசு 90 வயசு இருக்கவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட உணவு முறை என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கூட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசி பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நான் பேசி பார்த்திருக்கேன். அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்றது எது தெரியுமா? தண்ணீரே குடிக்க மாட்டாங்க. நல்ல கோடை வெயில்ல வெளியில போயிட்டு வருவாங்க,
வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல கேட்கறது என்ன தெரியுமா? சுடு தண்ணி கொடுங்க. கொதிக்க கொதிக்க அந்த பாட்டி தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கும். அதுவும் இப்படி கையில பிடிக்க முடியாம ஒரு துணியோட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை வாங்கி லபக் லபக்கு நெருப்ப விழுங்குற மாதிரி அந்த கோடை வெயில்ல குடிப்பாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும், ஐயோ வாயெல்லாம் வெந்து போயிருமே அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா அவருக்கு சுகர் கிடையாது, பிளட் பிரஷர் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, மூட்டு வலி கிடையாது, தோல் நோய்கள் கிடையாது. இன்னைக்கு சேலஞ்சிங்கா நம்ம சொல்ற எந்த நோயுமே இருக்காது. இன்னைக்கு யாருக்கெல்லாம் 100 வயசு வாழணும்னு ஆசை இருக்கோ, நீங்க தவறாம செய்ய வேண்டிய ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? சுடுநீர் குடிக்கிறது தான். என்னோட குடும்பத்திலயும் சரி, இன்னைக்கு 80-90 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெரியவர்களும் சரி, எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நம்ம அத்வானிஜி இருக்காங்க, எனக்கு தெரிந்த வரையிலும் கொதிக்க கொதிக்க நீர் குடிக்கக்கூடிய சில பழக்கம் இருக்கக்கூடிய சிலர்ல அவர் ஒருத்தர். அவர் குடிக்கிற வெந்நீர்லாம் நீங்க பக்கத்திலே போக முடியாது. இன்னைக்கு அவர் 90+. இஸ் ஹெல்தி. என்ன காரணம்? எனக்கு தெரிஞ்சு வெந்நீர் குடிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஹேபிட். அந்த வெந்நீர் குடிச்சாலே அவ்வளவு ஆரோக்கியம் ஏற்படுவதை நீங்க பார்க்க முடியும். 9th ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னால யாரெல்லாம் போராடிட்டு இருக்கீங்களோ, குறிப்பா பிராடிகார்டியான்னு சொல்லக்கூடிய இதய துடிப்பு குறைவாக இருக்கக்கூடிய நோயினால் நம்ம யாரெல்லாம் போராடிட்டு இருக்கோமோ, நம்ம எல்லாருமே வெந்நீர் குடிச்சாலே போதும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், 10வது காரணம், இன்னைக்கு உடல்ல வளர்சிதை மாற்றம்னு சொல்லக்கூடிய பேசிக் மெட்டபாலிக் ரேட் குறையறதுனாலதான் நமக்கு நிறைய நோய்கள் வருது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்க்கு, குறிப்பா தைராய்டு, இன்சுலின், டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், கார்டிசால்னு சொல்லக்கூடிய இந்த 6 ஹார்மோன் தான் இந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணி நம்ம உடம்பு இளமையா இருக்கிறதுக்கு, பொலிவா இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யுது. ஆனா இதை டியூன் பண்றதுக்கு, ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கு, ஸ்டில் பேசிக் மெட்டபாலிக் ரேட் குறையுதுன்னு வரும்போது மருந்தா இல்லாம இதை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தா அதுக்கு வெந்நீர் தான் சிறந்த மருந்து. யாரெல்லாம் இன்னைக்கு வெந்நீர் குடிக்கிறீங்களோ அவங்களுக்கு குழந்தையின்மை நோய் ஏற்படாது. எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் சுடுதண்ணி நிறைய குடிக்காதப்பா, உயிரணுக்கள் இல்லாம போயிரும்பாங்க. மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு வெந்நீர் குடிப்பவர்களுக்குத்தான் உயிரணுக்கள் சீராக இருக்கும், பலமாக இருக்கும், நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறதையும் நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஆணும் சரி பெண்ணும் சரி, தாம்பத்திய வாழ்க்கை ருசியாக நன்றாக இருக்க வேண்டும், லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க யாரா இருந்தாலும் வெந்நீர் குடிங்க. இன்னைக்கு திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சரி, இன்னையில இருந்து தண்ணி குடிக்கிறது, ஐஸ் வாட்டர் குடிக்கிறது எல்லாத்தையும் நிறுத்துங்க. நாளை காலையில இருந்து வெந்நீர் குடிங்க. 3 மாசம் குடிச்சு பாருங்களேன். அவ்வளவு உங்களோட ஹார்மோன்ஸ் டியூன் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். அவ்வளவு அழகாக அந்த திருமணமான புதிதில் இருக்கக்கூடிய அதே ஒரு இளமையோடு 40 வயது 50 வயதுல இருக்கணும்னு ஆசை இருக்கவங்க வெந்நீர் குடிங்க. வெந்நீரோட பயன்களை பற்றி நம்ம சொல்லணும்னா இன்னைக்கு நாள் பூரா பேசிட்டே இருக்கலாம். இதோட நட்சல்லா தான் இந்த 10 விஷயங்களை பற்றி இன்னைக்கு பேசணும். நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. நாளையில இருந்து தண்ணி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. வெந்நீர் மட்டும் குடிங்க. 30 நாள் வெந்நீர், காலை எழுந்தவுடன் 300 மில்லி வெந்நீர், அப்புறம் எவ்ரி 3 hours ஒன்ஸ் 300 ml வெந்நீர். இதை ஒரு 30 days ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவோட கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு சந்திப்போம். அதுவரை உங்களோடு விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.